நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை போய்கிட்டு இருந்தாலும் வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறதுங்கிறது தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படி என்ன குழம்பு வைக்கிறதுனே தெரியல அப்படிங்கிற அன்னைக்கு இந்த மிளகு குழம்பு வைங்க. கூட ஒரு அப்பளம் இருந்தால் போதும். 3 தட்டு சோறு கூட அசால்ட்டாக உள்ளே போகும். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு பேனில் வெந்தயம், மல்லி, 3 ஸ்பூன் மிளகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கடலைப்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து விட்டு அது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்து அது கூட கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச பொடி அது கூட சேர்த்து அதையும் நல்லா கிளறி விடுங்க. இப்போ அது கூட 1 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி ரொம்ப கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விடுங்க. ஒரு லெமன் சைஸ்க்கு புளியை நல்லா கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ரொம்ப கொஞ்சமாக வெல்லம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அது நல்லா கிளறி இப்போ பாதியாக வற்றி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். நல்லா சூடான சாதத்தில் ஊற்றி அப்பளத்தை நொறுக்கி போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும்.